வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அதிமுகவோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை செல்லாது, பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதும் செல்லாது, பொதுக்குழுவில் கூட்டின தீர்மானங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த வழக்கை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி தான் பதில் மனு போட்டிருந்தாரு. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். இதை தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன விஷயம்? எப்படி நீங்கள் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் வழக்குக்கு அதிமுக பொதுச் செயலாளரே வந்து வழக்கு மனு தாக்கல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. இதனால் வந்து வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு நாங்கள் ஒரு 7ஆம் தேதி போல் திருத்த மனு அதிமுக பொதுச் செயலாளராக வந்து எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்யப்பட்ட விதங்கள் வந்து நாங்கள் வந்து தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தப்பு, அதிமுக பயில பிரகாரம் தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான். அந்த வழக்கு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்கு நடக்கிற வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத பதிவு பண்ணவே முடியாது. ஆனால் அவர் பொதுச் செயலாளர்னு போட்டுக்கிறாரு. அவர் தலைமையில் வந்து ஆலோசனை கூட்டம்லாம் நடத்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நடக்குது. பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி பொதுச் செயலாளர்னு நீங்கள் போடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அதிமுக வந்து நாடாளுமன்ற தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் நடத்திக்கிட்டே இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிஞ்ச பிறகு அவர் வந்து இப்போ என்னென்னா தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை போடலாம் அப்படின்னு யோசிச்சார். பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர்கிட்ட ஏகப்பட்ட பணத்தை கொட்டி ஏமாந்தது தான் மிச்சம். அவரால் ஒன்றுமே கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. அவரே தூக்கி குண்டாசில் உள்ளே போட்டாங்க. இப்போ சிறையில் இருக்கிறார். அவர் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. அவரை நம்பி இனிமேல் பிரயோஜனம் கிடையாது. சவுக்கு சங்கர்னால நம்மளை ஜெயிக்க வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். இப்போ யார் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் ஏற்கனவே அதிமுகவுக்கு இருந்தவர். அவரால் தான் எதிர்கட்சியாக கூட வர முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறாரு. சுனில் இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியோட அரசியல் ஆலோசகராக இருக்கிறார். இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் தான் அவர் ஐபேக் நிறுவனத்தை வந்து ஓப்பன் பண்ணார். இப்போ ஐபேக் நிறுவனத்துலேருந்து வெளியே வந்துட்டார். இப்போ வந்து கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவுக்கு வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தார். திமுக வெற்றி பெற்றதுக்கு பிரசாந்த் கிஷோர் தான் ஒரு காரணம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் தரப்பும் சொல்லிக்கிறாங்க, அதிமுகவும் நம்புது. ஏன்னா நடுவில் வந்து இப்போ ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமாக பிரசாந்த் கிஷோர் வகுத்து கொடுத்த திட்டங்கள் தான். அதன்படி தான் அவர் செஞ்சார். அதனால் வந்து அவர் திரும்ப முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நம்பிக்கை. இங்கே இருக்கிறவங்களும் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ தூரம் அறிவு இல்லைங்க, நம்ம வந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக வந்து 2021 கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடியாவது வாங்குவார். ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாடை பற்றி என்ன தெரியும்? திமுகவுக்கே அவர் வந்து கொடுத்த வியூக வகுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பெருசாக செல்ஃப் எடுக்கலை. திமுகவே வந்து உணர்ந்துட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கூட அவருக்கு தெரியல. அவங்க என்னத்தை செஞ்சு நம்மளை ஜெயிக்க வைக்க போகிறாங்க? நம்ம வந்து பேசியே நம்ம வந்து மக்களை வந்து கவர்ந்தவங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அமைதியாக விட்டுட்டாங்க. பிரசாந்த் கிஷோரை பற்றியே விட்டுட்டாங்க. பிரசாந்த் கிஷோரும் இப்போ யாருக்குமே வந்து நான் தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்குறது இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் இப்போ அதிமுக வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து டச்சப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவரை வந்து வியூ வகுப்பாளராக போட்டு எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்குது. இன்னும் பிரசாந்த் கிஷோர் ஒன்றும் பதில் கொடுக்கல. பிரசாந்த் கிஷோர்னால அதிமுகவுக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தலைமை வந்து தொண்டர்களை நம்பணும், தொண்டர்களுடைய உழைப்பை நம்பணும். இது மாதிரி வியூ வகுப்பாளருக்கு வந்து ஏகப்பட்ட பணத்தை அள்ளி கொடுத்து வெற்றியை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்பினார் அப்படின்னா கண்டிப்பாக அவரால் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் இறங்கி களத்தில் இறங்கி போராட போகிறதில்ல. அவர் வந்து 4-5 கம்ப்யூட்டர் வச்சுக்குவார். நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபேஸ்புக்கு, வெப்சைட்டு, இது மாதிரி ட்விட்டரு, இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் எடப்பாடி பழனிசாமியை பற்றி பயங்கரமான ஒரு விஷயங்களை போட்டு விடுவார். நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை உருவாக்குவார். இந்த பில்டப்புக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 கோடி ரூபா வாங்குவார். இதை வச்சு வந்து ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. தொண்டர்கள் பலம் இருக்கணும். திமுகவுக்கு கூட்டணி, திமுக தொண்டர்களோட பலம் இருந்தது. அதனால் அவங்க வெற்றியை வந்து ஈஸியாக பெற முடிஞ்சது. இதுக்கு பிரசாந்த் கிஷோர் ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூட முடியாது. சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சார்னா ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்ச விஷயங்கள் அதுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு சாதகமாக போச்சு. அதனால் அவர் ஜெயித்தார். அதுக்காக சந்திரபாபு நாயுடுக்கு செல்வாக்கு இல்லைன்னு ஆயிடுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வைக்கிறாங்க. பார்க்கலாம் அதிமுகவில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி பொதுச் செயலாளர்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த இதுதான் பரபரப்பாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.
வணக்கம்.